வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றி 8ஆம் வகுப்பு பாடத்துலேருந்து பார்த்துருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். அதில் வந்து அறிமுக வகுப்பு பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றி அதனுடைய பண்புகள் பற்றி பார்க்கலாம். எந்தெந்த அமிலங்கள் வந்து எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த உணவுப் பொருட்களில் வந்து ப்ரெசென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து டெட் எக்ஸாம் எழுதுறவங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க, ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறவங்க, போலீஸ் எக்ஸாம் எழுதுறவங்க, லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஷார்ட்டாகவும் இருக்கும். ஸோ சீக்கிரம் மெமரைஸ் ஆகக்கூடியதாகவும் நான் வந்து ஜென்ரலாகவும் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து அமிலங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அமிலங்கள் என்ற சொல்லானது இதில் வந்து புளிப்பு சுவை கொண்ட பொருட்கள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு அமிலங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. புளிப்பு சுவை கொண்ட பொருட்கள், புளியாக இருக்கட்டும், தயிர், அதுக்கப்புறம் வந்து தக்காளி, ஆப்பிள், இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு அமிலம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து நம்ம அமிலம் என்ற பொருள் சொல்லானது புளிப்பு சுவை கொண்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு புளிப்பு சுவை கொண்ட அமிலம் என்பது புளிப்பு சுவை கொண்டது. எனவே இது வந்து அசிட்டஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து இது வந்து வருவிக்கப்பட்டது. எனவே இது வந்து அமிலம் என்பது புளிப்பு சுவை கொண்டது. இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அமிலம் என்பது புளிப்பு சுவை கொண்டது. இது வந்து அசிட்டஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வருவிக்கப்பட்டன. புளிப்பு சுவை கொண்ட வேதிச்சேர்மங்கள் வந்து பொதுவாக அமிலங்கள் ஏற்படுகின்றன. இதில் வந்து வேதிச்சேர்மங்கள், புளிப்பு சுவை கொண்ட வேதிச்சேர்மங்கள் வந்து பொதுவாக அமிலங்கள் ஏற்படுகின்றன. அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை வந்து பெற்றுள்ளன. ஒரு அமிலத்தை எடுத்துட்டோம்னா அது வந்து வாட்டரில் கரைக்கும் பொழுது, தண்ணியில் வந்து கரைக்கும் பொழுது நம்மளுக்கு அயனிகளை H+ அயான்ஸை வந்து எதுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ அது எல்லாமே வந்து அமிலங்கள். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவற்றை நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை H+ அயான்ஸை வெளியிடுகின்றன. இதில் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்ஃபூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், இது எல்லாமே வந்து இதில் வந்து நீரில் கரைக்கும் பொழுது நம்மளுக்கு H+ அயான்ஸை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை எடுத்துட்டு நம்மளுக்கு H+ வாட்டரில் கரைக்கும் பொழுது நம்மளுக்கு H+ அயான்ஸையும் Cl- அயான்ஸையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் வந்து HCl எடுத்துட்டு H+ஐயும் Cl- வாட்டரில் கரைக்கும் பொழுது H+ அண்ட் Cl- கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் H2SO4 சல்ஃபூரிக் அமிலம் என்பது H2SO4. உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை எடுத்து நீரில் கரைக்கும் பொழுது ஜென்ரலாகவே ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை நீரில் கரைக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? H+ அயான்ஸை கொடுக்கக்கூடியது ப்ளஸ் Cl- அயான்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சல்ஃபூரிக் அமிலம் என்பது நீரில் கரைக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2H+ஐயும் 2H+ அண்ட் SO4 2- கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது வந்து எனவே நீரில் கரைக்கும் பொழுது நம்மளுக்கு ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடும் வேதிச்சேர்மங்கள் அமிலங்கள் என வரையறுக்கப்படுகின்றன. இதில் வந்து நீரில் கரைக்கும் பொழுது நம்மளுக்கு ஹைட்ரஜன் அயனிகளை நீரில் கலைக்கும் பொழுது நம்மளுக்கு வாட்டரில் கரைக்கும் பொழுது நம்மளுக்கு அமிலத்தை எடுக்கிறீங்க. வாட்டரில் கரைக்கும் பொழுது நம்மளுக்கு H+ அயான்ஸை எது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ இது எல்லாமே வந்து அமிலங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமிலங்களே அவற்றின் மூலங்களை பொறுத்து கரிம அமிலங்கள், இன்ஆர்கானிக் ஆசிட் அண்ட் ஆர்கானிக் ஆசிட்னு 2 வகைகளாக பிரிக்கலாம். இதில் வந்து இன்ஆர்கானிக் அமிலங்கள் மற்றும் ஆர்கானிக் அமிலங்கள். இதில் வந்து பழங்கள் மற்றும் காய்கறிகளில் இருக்கக்கூடிய வளங்கள் வந்து இதில் வந்து மூலங்கள் வந்து ஆர்கானிக் அமிலங்கள், கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து பழங்கள் மற்றும் காய்கறிகளில் இதில் வந்து காய்கறிகளில் எந்த ஃப்ரூட்ஸ் வந்து எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் வந்து எந்த அமிலங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து சிட்ரிக் அமிலங்கள் அண்ட் டார்டாரிக் அமிலங்கள், இது ரெண்டும். இதில் சிட்ரிக் அமிலங்கள் என்பது என்னென்ன? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, அதில் வந்து என்னென்ன லெமனோ, ஆரஞ்சு, சாத்துக்குடி, இது எல்லாத்துலேயும் சிட்ரிக் அமிலங்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதே போல் டார்டாரிக் அமிலம் வந்து புளி, திராட்சை, இது எல்லாத்துலேயும் டார்டாரிக் அமிலங்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஷார்ட்டாக. கரிம அமிலங்கள் மற்றும் அவை உள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல என்னென்னா சிட்ரிக் அமிலங்கள் ஆரஞ்சு,
சிட்ரிக் அமிலங்கள் வந்து எந்தெந்த லெமனு, ஆரஞ்சு அண்ட் சாத்துக்குடி. அதுக்கப்புறம் வந்து லாக்டிக் அமிலம் என்பது தயிரில் வந்து லாக்டிக் அமிலம் வந்து இருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சாலிக் அமிலம் என்பது தக்காளியில் வந்து இருக்கு. அசிட்டிக் அமிலம் என்பது வினிகர் வந்து அசிட்டிக் அமிலத்திலிருந்து நம்மளுக்கு வினிகர் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால அசிட்டிக் அமிலம் வந்து வினிகரில் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாலிக் அமிலம் என்பது என்னென்ன, மாலிக் அமிலம் என்பது ஆப்பிள் வந்து மாலிக் அமிலம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. டாட்டாரிக் அமிலம் என்பது புளி வந்து டாட்டாரிக் அமிலம் வந்து இருக்கு. ஸோ அதுதான் முக்கியமாக கண்டிப்பாக இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ சிட்ரிக் அமிலம் என்பது ஆரஞ்சில் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாக்டிக் அமிலம் வந்து தயிரில் இருக்கு. ஆக்சாலிக் அமிலம் வந்து தக்காளியில் இருக்கு. அசிட்டிக் அமிலம் என்பது வினிகரில் இருக்கு. ஸோ மாலிக் அமிலம் என்பது ஆப்பிளில் இருக்கு. டாட்டாரிக் அமிலம் என்பது புளியில் இருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதே போல் கீழே வந்து அமிலங்களின் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இது இந்த ரெண்டு இடத்துலையும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எலுமிச்சையில் வந்து சிட்ரிக் அமிலங்கள் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் வந்து இருக்கு. திராட்சையில் வந்து டாட்டாரிக் அமிலம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பால்லேருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயும் வந்து லாக்டிக் அமிலம் வந்து இருக்கு. எறும்போட அந்த கொடுக்குல அந்த இடத்துல வந்து ஃபார்மிக் அமிலம் வந்து இருக்கு. ஆப்பிளில் வந்து மாலிக் அமிலம் வந்து இருக்கு. அதே போல் வினிகரில் வந்து லாக்டிக் அமிலம் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், நல்லா பார்த்துக்கங்க. அதே போல் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆர்கானிக் அமிலங்கள் வந்து நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ இன்ஆர்கானிக் அமிலங்கள் என்பது என்ன, கனிம அமிலங்கள் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து தொழிற்சாலைகளில் அதிகமாக தயாரிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இதில் வந்து நம்மளுக்கு தொழிற்சாலைகளில் அமிலங்கள் வந்து செயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த அமிலங்கள் வந்து கனிம அமிலங்கள் எனப்படுகின்றன. எனவே இது வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது HCl, சல்ஃபியூரிக் அமிலம் என்பது H2SO4, நைட்ரிக் அமிலம் என்பது HNO3. இது எல்லாமே வந்து தொழிற்சாலைகளில் அமிலங்கள் வந்து தயாரிக்கப்படுகின்றன. இது வந்து கனிம அமிலங்கள் வந்து தொழிற்சாலைகளில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது, தயாரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறாங்க. அதே போல் அதுக்கப்புறம் வந்து அமிலங்களோட பண்புகளை பற்றி பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அமிலங்களோட பண்புகள், இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஸோ அமிலங்களோட பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இயற்பியல் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. அமிலங்கள் இயற்பியல் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புளிப்பு சுவை கொண்டது, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். புளிப்பு சுவை கொண்ட பொருட்கள் எல்லாத்துலேயும் வந்து அமிலங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அமிலங்கள் வந்து புளிப்பு சுவை கொண்டதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறமற்றவையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நிறமற்றதாகவும் புளிப்பு சுவை கொண்டதாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அமிலத்தில் அதனுடைய இயற்பியல் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அமிலங்கள் வந்து அரிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். என்னன்னா அரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் வந்து நம்ம லெபார்டரியிலே நம்ம கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லெபார்டரியில் இருக்கும் பொழுது அந்த ஆசிட் வந்து நம்மள மேலே படும் பொழுது என்ன ஆகும், அரிக்கக்கூடியதாக நம்ம அரிக்கும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுனாலும் அது வந்து நல்லா ஓட்டையாயிடும். அதுக்கப்புறம் வந்து பேப்பரில் பட்டாலும் அந்த இடம் வந்து ஓட்டை விழுந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து அரிக்கக்கூடியதாக இருக்கும். பேப்பரு, துணி, அதுக்கப்புறம் வந்து காகிதம், இது எல்லாத்துலேயும் இது வந்து அரிக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல பார்க்கலாம் அமிலங்கள் என்பது அரிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து துணி, தோல், துணி, அதுக்கப்புறம் வந்து காகிதங்கள், இது எல்லாத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் அதுக்கப்புறம் வந்து அமிலங்கள் வந்து திரவ நிலையிலையும் திண்ம நிலையிலையும் இருக்கும். சாலிட் ஸ்டேட் அண்ட் லிக்விட் ஸ்டேட்லையும் இருக்கும். ஸோ இதில் வந்து சாலிட் ஃபார்மில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஆசிட்ல வந்து சாலிட் ஃபார்மில் இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. பென்சாயிக் அமிலம் என்பது இது வந்து சாலிட் ஃபார்மில் திண்ம நிலையில் இருக்கக்கூடிய அமிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பென்சாயிக் அமிலம் என்பது திண்ம நிலையில் இருக்கக்கூடியது. அமிலங்கள் வந்து நிறத்தை மாற்றுகின்றன. இது கண்டிப்பாக பாருங்க, அமிலம் என்பது நிறங்காட்டியில் மாற்றக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயல்பியல் பண்புகள் எல்லாமே வந்து முக்கியமானது, நல்லா பார்த்துக்கங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா அமிலங்கள் வந்து நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுகின்றன. நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகின்றன. இது வந்து அதுக்கப்புறம் வந்து மெத்தில் ஆரஞ்சு கரைசலை சிவப்பாக மாற்றுகின்றன. மெத்தில் ஆரஞ்சு கரைசல் என்பது என்ன, மெத்தில் ஆரஞ்சு கரைசல் இண்டிகேட்டர், நிறங்காட்டிகள் என்பது இண்டிகேட்டர். இது வந்து மெத்தில் ஆரஞ்சு கரைசலை சிவப்பாக மாற்றக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம்னா இதுக்கப்புறம்
அமிலங்கள் வந்து நீரில் கரையக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அமிலங்கள் வந்து நீரில் கரைந்து H+ அயான்ஸையும் Cl- அயான்ஸையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல நீரில் கரையும் தன்மை கொண்டது. அமிலம் என்பது நீரில் கரையும் தன்மை கொண்டதாக இருக்கும். அமிலங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலம் வந்து நீரில் கரையும் அல்லது கரையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீரில் கரையும் தன்மை கொண்டதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அமிலங்களின் நீர் கரைசல் வந்து மின்சாரத்தை கடத்துகின்றன. அமிலத்தோட நீர் கரைசல் மின்சாரத்தை கடத்துகின்றன. இதுதான். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பேஜ் நம்பர் 162ல வந்து ஸ்வீடன் நாட்டு வேதியியலார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அர்கீனியஸ் வந்து ஒரு கொள்கையை முன்வைத்தாங்க. என்னன்னா ஆசிட் என்பது ஒரு கொள்கையை வந்து முன்வைச்சிருக்காங்க. ஆசிட்னா அவர் வந்து H+ அயனிகளையும் அல்லது H3O+ அயனிகளை தரும் வேதிப்பொருட்களாகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். எனவே ஸ்வீடன் நாட்டு வேதியியல் அர்கீனியஸ் கொள்கையின்படி அமிலம் என்பது H+ and H3O+ இது ரெண்டையும் கொடுக்கக்கூடியது எதுவோ அது வந்து அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை முன்வைத்தாங்க. இவங்க அர்கீனியஸ் யாரு? அந்த வேதியியல் அர்கீனியஸ் வந்து அவங்க வந்து ஒரு கொள்கையை முன் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய வேதிப்பொருள் இது எல்லாமே வந்து முக்கியமானது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடியது. கண்டிப்பாக முக்கியமாக பார்த்துக்கோங்க. இது என்னன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது நம்ம வயிற்றுல இருந்து சாதாரணமாக சுரக்கக்கூடியது. எனவே பசி உணர்வை தூண்டக்கூடியதாக இருக்கும். ஸோ அது வந்து பசிக்கும் பொழுது நம்மளுக்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கொஞ்சம் கொஞ்சமாக சுரக்கும் பொழுது நம்மளுக்கு பசி உணர்வு உண்டாகும். ஸோ அதுவே நம்ம சாப்பிடாம இருக்கும் பொழுது அது அதிகமாக சுரந்து அந்த அந்த இடத்த வந்து புண்ணாக்கிடும். ஸோ நம்ம வயலில் உள்ள குடல்களை வந்து புண்ணாக்கும் பொழுது நம்மளுக்கு அதிகமான சுரந்து அது அதிகமான புண்ணாக்கும் பொழுது நம்மளுக்கு அல்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து வயிற்றில் புண்ணு வந்து ஏற்படுவதாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துல பாருங்க நல்லா முக்கியமானது. நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதில் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடியது அமிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து வேதிப்பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அமிலங்கள் வந்து எதனுடன் வினைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மெட்டல்ஸுடன் உலோகங்களுடன் வினை, அதுக்கப்புறம் வந்து உலோக ஆக்சைடுகளுடன் வினை, அமிலங்களோட பயன்கள், இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.